இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு என்னமோ அவன் எங்கேயோ வேணும்னே ஒளிஞ்சுக்கிட்டு நம்ம மேல பழி போடுறதுக்காக ஏதோ பிளான் பண்ற மாதிரி தோணுது. அவ அப்படி செய்யக்கூடிய ஆள் தான் மாமா. மாமா, அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் மாமா. ஆனா எனக்கு வேற ஒரு டவுட் இருக்கு. என்ன மாமா? தப்பிச்சு போனவ எதுக்கு போன அங்கேயே விட்டு போகணும்? அதான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. ஓ சிக்கிதே. என்ன எல்லாரும் ஒன்னா கூடி பேசிட்டு இருக்கீங்க? அது சும்மாடா. வீரா, எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரம் வந்து சாப்பாடு போடுங்க. தோ வந்துடுறேன் மாமா. இதோ வந்துடுறேன். நீங்க போய் உட்காருங்க, நான் வந்துடுறேன். எங்க நீங்க போங்க வரோம். ஆமா, சாப்பிடுறத விட அப்படி என்ன மீட்டிங் உங்களுக்கு? மாமா ஒண்ணு இல்ல, சும்மா தான் நின்னு பேசிட்டு இருக்கோம். ஆமா, நாங்க இதோ வந்துடுறோம். நீங்க போங்க. நீ போ, வந்துடுறோம் போ. நீங்க போங்க, இதோ வந்துடுறோம். சரி, சீக்கிரம் வாங்க. கீழே இடிச்சுக்க போறேன். இங்க பாருங்க, இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் என்னன்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது. அது தெரியற வரைக்கும் இத பத்தி வீட்டுல யார்கிட்டயுமே வாய திறக்காதீங்க. முக்கியமா ராகவங்கிட்ட. அவன் இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி இல்லாம நிம்மதியா இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது பதறிடுவான். மெயினா உங்ககிட்ட தயவு செஞ்சு தேவையில்லாம யார்கிட்டயும் எதுவும் உளராத. எனக்கு மெயினா உன்னை யோசிச்சாதான் பயமா இருக்கு. இல்ல மாமா, நான் வளர மாட்டேன். நீங்க 3 பேர் விஜய் அங்க கூட்டு போனதோ அடிச்சதோ எதுவா இருந்தாலும் நமக்குள்ள தெரிஞ்சதா மட்டும்தான் இருக்கணும். இப்பதான் வீட்டுல எல்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க யாரையும் பயமுறுத்த வேண்டாம். 3 பேர் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. பிரிஞ்சா பொண்ணடி பண்ணு.